ஸோ ஹே கைஸ், நான் உங்கள் நிலத்தில் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. ஸோ அந்த நூல்லேருந்து இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, இதில் வழக்கமாக இந்த நூலில் பார்த்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தரனுடைய நிறைய யோகியர்களை சந்தித்த அனுபவங்கள் அப்படிங்கிறது நிறைய சொல்லுவார். அதில் நிறைய சித்துக்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு பாருங்களேன். சரி, இந்த நிகழ்வு நடக்கும்போது இவருக்கு வயசு 12. சரிங்களா? ஸோ 12 வயசில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி முழுக்க இவருடைய 12 வயசில் நடக்கக்கூடியது. சரி, இவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பனாரஸ் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விருப்பம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குமா. யாருக்கு? யோகானந்தருக்கு. முகுந்தன். சரிங்களா? அவருக்கு வந்து எப்பவுமே அங்கே ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் அப்பாவை பூச்சி நைனேன்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார். முன்னமே பார்த்துருக்கோம், ராவுன்னு ஏதாவது வீட்டு விட்டு ஓடி போயிடுவார். எங்கேயாவது அந்த கோயிலுக்கு போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், ஹிமாலயாஸுக்கு போகிறேன்னு சொல்லி ஓடுறது வேலை. போய் இவரை பிடிச்சிட்டு வர்றதே எல்லாத்துக்கும் வேலையாக இருக்கும். இந்த வேலையை இவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது ஒரு நாள் வந்து இவங்க அப்பாகிட்ட கேட்குறாராம், அப்போ நான் வந்து கண்டிப்பாக பனாரஸ் போகணும், நான் போயிட்டு பாதுகாப்பாக திருப்ப வந்துடுறேன், நான் எங்கேயும் ஓடலாம் மாட்டேன், நான் போகிறேன், நான் திருப்ப வந்துடுறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். 12 வயசில் அவங்க அப்பா இருந்துட்டு வழக்கமாக இது நடக்கிறது உண்டா. என்னென்னா, அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் எல்லாம் தொந்தரவு பண்ணுறது, இருக்கு வைக்க, அதை பண்ணாது இது பண்ணாது அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க அப்பா ரயில்வேஸில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார். ஸோ அது இவருக்கு ஒரு அட்வான்டேஜும் கூட. அவங்க அப்பா அது அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்க மாட்டார். காசு கொடுத்து தான் எல்லாமே இது பண்ணுவார். என்னென்னா, ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு கொடுத்துருவார். இவரோட 1-2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வருவாங்களாமா. எல்லாத்துக்கு உண்டான செலவையும் அவங்க அப்பாவே பார்த்துக்குவார். எங்கே போயிட்டு வரணுமோ பாதுகாப்பாக ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வரதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணி தந்துடுவார். நிம்மதியாக போயிட்டு வான்னு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே புக் பண்ணி தந்துடுவாராமா. ஸோ இது வந்து இவர்களுடைய சராசரியான ஒரு வழக்கம். இதை மனசில் வச்சு தான் யோகானந்தர் கேட்க, அப்படியா சரி அப்படின்ட்டு அவர் ஒன்றும் சொல்லலை. அடுத்த நாள் வந்து கூப்பிட்றாரு, முகுந்தா இங்கே வா அப்படின்ட்டு. போகிறாரு. போகும்பொழுது, சரி என் பனாரஸ் போகணுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கே இல்லையா, சரி போயிட்டு வா, எனக்கும் வந்து அங்கே ஒரு வேலை ஒன்று இருக்குது, அங்கே வந்து நீ ஒரு நண்பரை ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் பேர் கேதார்நாத் பாபு அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பேர். என்ன, அவருடைய அட்ரஸை வந்து நான் தொலைச்சிட்டேன். அங்கே எங்கள் 2 பேர்த்துக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், சுவாமி பிரணபானந்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர். நீ அவரை போய் பாரு, உனக்கு எல்லா தகவலும் உனக்கு சொல்லி தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பூரா ரவுண்ட் ட்ரிப் பாஸ், இவங்களுடைய பேரிலிருந்து பனாரஸ்க்கும் பனாரஸ்லேருந்து பேரிலி வர்றதுக்கு உண்டான ரவுண்ட் ட்ரிப் பாஸ் கையில் கொடுத்துட்றாரு. கொஞ்சம் ஒரு சில பணம், எவ்வளோன்னு சொல்லலை, பணம் வந்து நிறைய அவர் கையில் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு 2 லெட்டரையும் அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு 12 வயசு பையனைங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம். என்னென்னா, இவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசணும் தான் இவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. அதையும் பார்த்துட்டு உன்னோட வேலையும் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டுறாரு. இவருக்கு ஒரே குஷி. கிளம்பி போகிறாரு. போனோடனே ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. இறங்கினோடனே சுவாமி பிரணபானந்தா அவனுடைய ஆசிரமத்திற்கு போகிறாரு. போனோன்னா கதவு திறந்தான் இருக்குது. கதவு திறந்து போகிறாரு. போனால் 2nd ஃப்ளோர் மேலே ஏறணும். ஒரு பெரிய ஒரு ஹாலு, எம்டி ஹாலு, ஒரு பெரிய ஒரு ஹாலு. அந்த இடத்துல போனால் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார். அவர் தான் சுவாமி பிரணபானந்தாவா இருக்கணுங்கிற ஒரு சந்தேகத்தில் இவர் போகிறாரு. போனோன்னா அவர் பார்க்குறக்கு எப்படி இருக்காருன்னா, ஒரு அளவுக்கு உடல் பருமனாக இருக்கக்கூடிய ஒருத்தர். கோவணம் மட்டும்தான் கட்டியிருக்காரு. பத்மாசனத்தில் உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி இருக்குது. அந்த மேடையில் பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தலையும் எந்த சுருக்கமும் இல்லாத முகம். ஸோ 2மே வந்து முடி முழுக்க மழிக்கப்பட்டிருக்கு. அதாவது தாடி மீசையெல்லாம் எடுத்தாச்சு, தலை வந்து மழிக்கப்பட்டிருக்கு. ஸோ முழுக்கு இருக்கிறார் ஆள் பார்க்குறதுக்கு. அட்டகாசமான ஒரு முகத்தில் ஒரு 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 தேஜஸ், அந்த வாயில் வந்து ஒரு சிரிப்பு, புன் சிரிப்பு அப்படிம்பாங்களே, அதோட பயங்கர அழகாக இருக்குது. இவரை பார்க்கும்பொழுது இவரை எப்படி வரவேற்கிறாரு அந்த சன்னியாசி அப்படின்னு சொன்னால், ஒரு பழைய நண்பனே, ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்றாங்களாம். சரி, அந்த மாதிரி வரவேற்று உட்கார வச்சுட்டு பாபா அனந்த் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாரு. அதாவது அன்பிற்குரியவரே, உனக்கு இறைவனுடைய பூரண அருட்கடாட்சம் வந்து சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. நீங்கள் தான் சுவாமி பிரணபானந்தாவான்னு இவர் கேட்க, ஆமாம் நீ தான் பாக்பதியினுடைய மகனான்னு அவர் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் பைக்குள்ளேருந்து அந்த லெட்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேதார்நாத் பாபு வந்து அப்பா பார்க்க சொன்னார்ல, சரி இப்படி பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துடலான்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். என்னங்க, நான் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லவே இல்லை, இவரே நீ தான் பாக்பதி பையனான்னு அவர் கேட்டார். ஃபஸ்ட்டு ஆச்சரியம். அது கூட பெருசாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் எதுக்காக இங்கே வந்தேங்கிறதே அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் உட்காந்துட்டு அந்த லெட்டர் அவர் கையில் கொடுக்கறதுக்கு எனக்கு அர்த்தமே இல்லாமல் தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு மரியாதை எடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நான் வந்து அவரை திருப்பியும் பேச ஆரம்பித்தாராம். நான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு ஆனந்தமான ஒரு சூழலில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வகையில் உன்னுடைய தகப்பன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லி,
தான் எப்படி தன்னுடைய தகப்பன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, உங்களுடைய அப்பாவுக்கு கீழே பணியாற்றிட்டு இருந்த பணியாள் தான் நான். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது, நான் இன்னைக்கு ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இங்கே உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதற்கு உன்னுடைய தகப்பன் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். சொல்லப்போனால் எனக்கு 2 பென்ஷன் கிடைக்குது அப்படின்ட்டு. அது என்ன 2 பென்ஷன் அப்படின்னு இவர் கேட்க, அவர் இருந்துட்டு ஒன்று இந்த உலகவியல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த காசு பணத்திற்குன்னு உண்டான பென்ஷன் ஒன்று, இன்னொன்று அனைத்தையும் படைத்த இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய பென்ஷன் ஒன்றுன்னு. இவர் சின்ன பையன் தானே, சாமி என்ன பென்ஷன் கொடுக்குது உங்களுக்கு, நீங்கள் ஏதாவது தியானம் பண்ணும்போது உங்கள் மடியில் காசு கொண்டு வந்து போடுமா அப்படின்ட்டு அவர் கொள்ளுன்னு ஒரு சிரிச்சிட்டு, அது இல்லைப்பா, இங்கே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் காசு பணம் அப்படிங்கிறது, இந்த இறைவன் சொல்லக்கூடிய தகப்பனார்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னென்னைக்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்படின்ட்டு பேச அவர் பாட்டுக்கு டக்குன்னு இப்படி உட்காந்துட்டாராம், பேசாமல் அமைதியாக அப்படி உட்காந்துட்டாராம். யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யோகியை சுற்றி ஒரு வகையாக ஒரு காற்று இப்படி சூழ்ந்ததற் போல ஒரு உணர்வு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஏற்பட்டது. அவருடைய உடல் வந்து அப்படியே விரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாரோ அப்படியே கண்ணொட்டாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இப்படி பார்த்தாரு. யாரையோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இப்படியே கண்ணொட்டாமல் பார்த்துட்டே இருந்தார். நானும் இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தேன். ஒன்றும் டக்குன்னு அப்புறம் அவரே பேச ஆரம்பித்தார். ஒன்றும் இல்லை குழந்தை, அவர் கேதார்நாத் பாபு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி, இது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இந்த பையன் என்னை யோசிக்கிறாருலாம் அவர் கவலை இல்லை. அவர் வாட்டி பேசாமல் திருப்பி தியானத்துக்கு போயிட்டாராமா. சரியாக 1/2 மணி, அங்கே ஒரு கடிகாரம் இருக்குது, எண்ணி வச்ச மாதிரி சரியாக 1/2 மணி நேரத்தில் அங்கே கதவை திறக்கிற சத்தம் கேட்டோன்னே இவர் கண்ணை முடிச்சிடுறாரு. நீ எதிர்பார்த்துட்டு இருந்த கேதார்நாத் பாபு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்ல, இவர் யோகானந்தர் திரும்பி பார்த்து நான் அவசரமாக ஒரு நல்ல பயங்கர ஒரு வெள்ளையாக நல்ல ஒரு மீடியம் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவசரமாக ஓடி வராரு. ஓடி வந்தோன்னா அங்கே செருப்பு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ரேக் இருக்குது. அந்த ரேக்கில் ஒரு மரத்தினாலான பாதுகைகள், இவர் வந்த நேரத்துலேருந்து அந்த பாதுகை அங்கேயே தான் இருக்குது. இந்த வந்த மனிதரும் அவருடைய செருப்பு அங்கே விட்டுட்டு உள்ளே வராரு. வரும்பொழுது நீங்கள் தான் அப்படி கேதார்நாத் பாபுவான்னு கேட்டோன்னா, ஆமாம், நீ தான் வந்து பகவதியினுடைய பையனானா, ஆமாம், என்ன ஏது அப்படிங்கும் பொழுது, சுவாமி ஏதோ இப்போ தான் என் முன்னாடி வந்து கூப்பிட்டாரு. நான் இன்றைக்கி நாள் பூரா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மணி நேரத்துக்கு உள்ளேயே நான் வந்து கங்கை நதிக்கு போனேன், டபால்னு குளித்து முங்கி எந்திரிச்சு பார்க்கும்பொழுது சுவாமி முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தார். வந்தோடனே வேலையெல்லாம் முடிஞ்சதா, கொஞ்சம் ஒரு அவசரமான ஒரு பணி இருக்குது, போகலாமா அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக எடுத்து எல்லாம் தோட்டிட்டு சட்டையெல்லாம் பேண்டெல்லாம் போட்டுட்டு வரும்பொழுது, நான் வந்து ஒரு ஓடக்கூடிய அளவுக்கு பக்குவமான ஒரு ஷூ ஒன்று போட்டிருக்கேன். அவர் போட்டிருக்கிறதோ மரப்பாதுக. ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னை விட அவர் வேகமாக போய்கிட்டு இருக்காரு. நான் அவர் பின்னாடி ஓடி தான் அவரை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. டக்குன்னு நின்னார், திரும்பி பார்த்தாரு. இப்போ இங்கேருந்து நீ நம்ம ஆசிரமம் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டார். ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. சரி 1/2 மணி நேரம் நீ சீக்கிரம் அங்கே வந்துடு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போனார். கூட்டமாக போனார், ஆளக்கானம் மறைஞ்சிட்டார். இப்போ நான் அதனால் அவசரமாக என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வந்தேன்னு. யோகானந்தர் இப்படி உட்காந்துட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாராம். என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு இவர் அப்படி சொன்னார். ஏங்க உண்மையை தான் சொல்கிறீங்களா? இவர் கேட்டிருக்காரு, உண்மையை தான் சொல்கிறீங்களா? அவர் டென்ஷன் ஆகிட்டார். பொடியேன் என்னை பார்த்து கேள்வி கேட்குறியா அப்படின்ட்டு. ஏய், நான் என்ன பொய் சொல்கிறேன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் அவர் வந்தார்னு சொல்கிறத பாரு, அங்கே இருக்கிற மரப்பாதுகை இதுதான் போட்டிருந்தாரு அப்படின்னு. யோகானந்தருக்கு அதுக்கு மேலே இது பண்ண முடியல. ஏங்க, நான் வந்து இங்கே 1 மணி நேரம் ஆச்சு, அவர் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அங்கே இருக்கிற பாதுகை அங்கேயே இருக்குது, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இவர் எப்படிங்க உங்கள் முன்னாடி? இப்போ இவங்க 2 பேரும் சண்டையை கட்ட ஆரம்பிச்சு. அங்கே இருந்த சுவாமி பிரணபானந்தா இருந்துட்டு, ஏன் இதில் போய் என்ன இருக்குது, நான் தான் அவர் போய் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. 2 பேரும் டவால்னு திருப்பி அவரை பார்க்க, என்னங்க சொல்கிறீங்க, இதில் என்ன இருக்குது? ஒரு யோகிக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது அது ஒரு சராசரியான ஒரு விஷயம். இது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்ல. இவர் கேதார்நாத் பாபுன்ட்டு, என்னங்க இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஆட்கள் உண்டா என்ன? இங்கேயும் இருக்கீங்க அங்கேயும் இருக்கீங்க, ஒரே நேரத்தில் உடலை வந்து அந்த மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த முதலாம் நான் உங்களை ஏதோ சாதாரண ஒரு ஆளு கோவணத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கான்னு நினச்சி இவர் என்ன இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அவரை வணங்கி நிற்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, என்னை போய் இவ்வளோ பெரிய ஆளாக நினைக்கிறீங்க, என்னுடைய குரு லஹரி மகாசாயா இப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், நீங்கள் அதெல்லாம் நினச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குரு உயர்வாக பேச. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், நான் எப்படி இந்த நிலைக்கு வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும். என்னுடைய குரு வந்து எப்படி நான் இந்த நிலைக்கு வருவதற்கு என்னுடைய குரு எப்படி ஒரு வழி இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்து உன்னுடைய தகப்பனார் பாகவதிக்கு கீழே ரயில்வேஸில் பணியாற்றிட்டு இருந்தேன்.
அப்போ காலப்பொழுது பூரா நம்ம வந்து வேலை சுமை இருக்கும். இரவு நேரம் வரும்பொழுது அந்த 8 மணி நேரம் அந்த இரவு முழுக்க இவங்க தியானத்தில் இருந்தாங்களாம். தியானத்தில் இருந்துட்டும் அடுத்த நாள் வேலைக்கு செய்கிறது, திருப்பியும் தியானத்தில் இருக்கிறது, வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால பாதி ராத்திரிக்கு தியானத்திலேயே இருப்பாங்களாம். அப்புறம் பாதி ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறாங்க. இதை ஒரு ரொட்டீனாக வச்சுக்கிறாங்க 8 வருஷத்துக்கு. இந்த 8 வருஷ காலம் தொடர்ந்து செய்த பயிற்சியினுடைய விளைவாக இறைத்தன்மை அப்படிங்கிறது இவர்களால் முழுமையாக உணர முடிஞ்சுதான். யார்? சுவாமி பிரணவானந்தானால உணர முடிஞ்சது. இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன ஒரு இது இன்னும் என்னமோ ஒரு திரை நடுவில் இருக்குது. இறையை வந்து நான் முழுசும் உணர்ந்துட்டேன், ஆனால் இறையாகவே நான் மாற முடியாமல் இருக்கக்கூடியது அந்த முழுமையான ஆனந்தத்தை இன்னும் உணர முடியல, ஏதோ ஒரு சின்ன ஒரு திரை இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கே அப்படின்ட்டு, அப்போ பயிற்சி இன்னும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது நோக்கத்தினால நேராக லகரி மகாசயர்கிட்ட போனாராம். போயிட்டு, சுவாமி இதுக்கு மேலே என்னால் முடியல, ஐம் எக்ஸாஸ்டட், என்னால் முடியல, என்னை வந்து இறைவன் முழுமையாக ஆட்கொண்டு விட்டுனா, என்னால் இதுக்கு மேலே அந்த ஆனந்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த உலக விஷயங்கள் என்னை ரொம்ப பாதிப்படைய வைக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை என்னன்னு சொல்லி இது பண்ணுறேன், ரெசிக்னேஷன் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். ரெசிக்னேஷனை என்னன்னு சொல்லி கொடுக்குறது சாமி அப்படின்னா, நீ என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லி கொடு அப்படின்னாராம். நேராக அடுத்த நாள் காலையில் கிளம்புறாரு, பாக்பதி போகிறாரு. சார் இந்த மாதிரி எனக்கு முடியலைங்க, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். ஏன் இப்போ ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னாராம். இல்லைங்க, நான் இந்த மாதிரி யோக பயிற்சியில் இருக்கேன், நான் அந்த ஒரு ஆனந்த நிலையினால் ஆட்கொள்ளப்பட்டேன், ஸோ அதனால நான் அதுலேயே இருக்கணும்னு விருப்பப்படுறேன், என்னால் இந்த சராசரியான உலக வாழ்வில் என்னால் இருக்க முடியல அப்படின்னோடனே எந்த கேள்வியுமே இல்லை. அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லி நல்ல உயர்ந்த அளவுக்கு பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பென்ஷனுக்கு லெட்டர் எழுதி அவருடைய உயர் அதிகாரிக்கு அனுப்ப, அவர் டக்கு 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 டக்குன்னு அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி இவருக்கு இம்மிடியட்டாக எல்லாமே சேங்ஷன் ஆகி, அப்படி நான் இங்கே வந்தேன்ப்பா, அப்படி தான் நான் இங்கே வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பென்ஷன் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், உன்னுடைய தகப்பன் அதற்கு மேலே இருந்த உயர் அதிகாரிகள் ஒரு கேள்வி கூட கேட்கல. உண்மையை சொல்லுன்னு என் குரு சொன்னார், நான் உண்மையை சொன்னேன் அப்படியான்னு சரினாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவோம், அந்த காலமாக இருந்தால் என்ன கிண்டல் கேள்வி பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூடாது அது இதுமாங்களே. இவங்க அப்பா அது முன்னாடியே பண்ணவர் தான். ஆனால் இவங்க அப்பாவுக்கு வந்து தெரியும், லஹரி மகேஷாயிட்ட முன்னாடியே ஒரு தீட்சை வாங்கின ஒரு காரணத்தினால இவருக்கு தெரியும். சரி ஓகேன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டார். உயர் அதிகாரிகளுக்கு போது சேங்ஷன் ஆகுது, இமிடியட்டாக வந்துருச்சு. இப்படி தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன், வந்து தொடர்ந்து பயிற்சியில் இருந்தேன். இருந்தாலுமே அந்த ஒரு சிறு திரை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. திருப்பியும் குருக்கிட்ட போனேன், சுவாமி அந்த ஒரு சிறு திரை அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. கண்ண மூடி உட்காரு அப்படின்னாரா. இவர் அப்படியே உட்காந்துட்டே இருந்தாராம். திடீர்னு இருந்திருந்தாப்புல ஒரு ஆனந்த ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி பிரவாகம் அவரை வந்து சூழ்ந்தார் போல இருந்ததான். அந்த திரை விலகி முழுமையாக இறைவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு அந்த சூழல் அப்படிங்கிறத என்னுடைய குரு ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணை முழிச்சேன், குரு பார்த்தார், அனுபவித்தாயா அப்படின்னார். ஆம் குருவேன்னு. தொடர்ந்து பயிற்சி வந்துன்னார். அதோடு வந்ததோடு சரி, இன்ன நாள் வரைக்கும் அந்த ஆனந்தத்தில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அப்படியே தெளிச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவரை உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, சரி இனி நீங்கள் உங்கள் இதை பாருங்கன்னு சொல்லி இவர் வட்டி பேசாமல் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துடுறார். இவருக்கு வணக்கத்தை வச்சுட்டு கேதார்நாத் பாபுவும் முகுந்தன் யோகானந்தரும் வெளியே வர்றாங்க. வரும்பொழுது இவர் கையில் இருக்கக்கூடிய 2 லெட்டரை கொடுக்குறாரு. ஒரு லெட்ரு வந்து இவருடைய பையனை யார் என்னங்கிறதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன், இன்னொரு லெட்ரு வந்து இவர் யார் யோகானந்தனுடைய தகப்பனார் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல இவருக்கு வந்து ஒரு பணி நியமனத்திற்காக கொடுக்குறார், நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் தான் அது. அப்போது கேதார்நாத் பாபு இருந்துட்டு, இல்லைங்க, எனக்கு உன்னுடைய தகப்பனார் என்னை ஒரு ஆளாக மதித்து ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்றது, அதுவும் இவ்வளோ ஒரு உயர்ந்த பதவி கூப்பிட்றதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். பட் இங்கே பனாரஸில் எனக்கு முக்கியமான பணி, என்னுடைய வேலையெல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால என்னால் இப்போ அங்கே வர முடியாது. இந்த யோகியர் மாதிரி ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னும் சக்திகள்லாம் இல்லைப்பா, அதனால் இப்போதைக்கு என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே அவங்க நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது யோகானந்தர் சொல்லலை, இதோடு நிறுத்திக்கிறார். ஆனால் அடுத்து என்ன வேலை யோகானந்தர் பண்ணினாருங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறார். வந்ததுக்கப்புறம் இவர் மனசில் தான் இந்த இமாலயாஸ் போகணுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்க, பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பண்ணுறாரு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.